ஹாய் வெல்கம் டு T2G சேனல். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே இப்போ எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ 12th எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அடுத்த 10th வரப்போகுது. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்காக இது பப்ளிக் எக்ஸாமும் வரப்போகுது 10th 12th. ஸோ மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எக்ஸாம்ஸ் வருது. ஸோ இந்த லாஸ்ட் மினிட்ஸில் இந்த 8 டிப்ஸை நான் சொல்ல போகிற இந்த 8 டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இருக்கக்கூடிய இந்த ஷார்ட் டைமில் அதிகமாக படிக்க முடியும், நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். அது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போது ஒரு வருஷம் ஃபுல்லாக நம்ம புக்ஸ் படிச்சுட்ருக்கோம். ஸோ இந்த படிச்சிட்ருக்கிற இந்த நேரத்தில் தேர்வு டயத்தில் ரொம்ப கஷ்டப்படுவோம். ஸோ தேர்வுங்கிறது எல்லாருக்குமே ஒரு கனவாகவே இருக்கும். ஒரு இயர் ஃபுல்லாக படித்த அந்த லெசன்ஸ் எல்லாமே நம்ம எழுதுகிற அந்த எக்ஸாமை பொறுத்து தான் இருக்கும். அதுதான் நம்மளை ஒரு சோதிக்கிற ஒரு போட்டி அப்படின்னு கூட சொல்லலாம். இதில் பப்ளிக் எக்ஸாம் அப்படின்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். நிறைய பேர் அந்த டயத்தில் ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க. ஸோ இந்த தேர்வுக்கு நம்ம குறைந்த நேரத்தில் எப்படி அதிகமாக படிக்கிறது அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே யோசிச்சிருப்போம். ஏன்னா நிறைய படிக்காமல் இருந்திருக்கும். சில போர்ஷன் எல்லாருமே முடிச்சிருப்போம் மேக்ஸிமம். ஸோ படித்தே இருந்தால் கூட அதெல்லாம் மறந்து போயிடுற மாதிரி நமக்கு தோண ஆரம்பிக்கும். இப்போ இருக்கக்கூடிய இந்த ஒரு சில வாரங்களில் ஒரு வருடம் ஃபுல்லாக நம்ம படித்த ஃபுல் சிலபஸையும் நம்ம எப்படி படிக்கிறது அப்படிங்கிற டவுட்ஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே இருக்கும். இது அதிகமாக அந்த தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் ரொம்ப குழப்பத்திலேயே இருப்பாங்க. இதுக்கெல்லாம் நம்ம கவலைப்படக்கூடாது. ஒரு தேர்வுக்கு நம்ம படிக்கணும் அப்படின்னா நீங்கள் தயார் செய்ய நேரம் குறைவாக இருக்குது அப்படின்னு கவலைப்படக்கூடாது. அந்த எக்ஸாமில் நம்ம நல்ல மார்க் வாங்கணும். இதுக்கு நம்ம என்னென்னலாம் சில தந்திரங்கள்லாம் இருக்குது. ஸோ அந்த தந்திரத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும். நீங்கள் எக்ஸாமுக்கு தயாராகிறதுக்கு சில மாதங்கள் மட்டுமே இருந்தால் கூட, இல்லை தேர்வுக்கு சில நாட்கள் மட்டுமே இருந்தால் கூட, இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நல்ல மார்க் வாங்க முடியும். இப்போது இது என்னென்ன அந்த டிப்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன், படிக்கிறதுக்கு உங்களுக்கு போதுமான நேரத்தை கொடுக்கணும். இப்போ கடைசி நிமிடம் வரை காத்திருக்கக்கூடாது. சில மாணவர்கள் கடைசி நிமிடத்தில் அந்த நெரிசலை அனுபவிக்கிறதா தோன்றினாலும் தேர்வு அணுக அது ஒரு சிறந்த முறை கிடையாது. நீங்கள் இப்போது எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் முன்னாடியே பிளான் பண்ணிடணும். உங்களோட படிப்புக்கான அந்த டைமிங் பிளானை நீங்கள் போட்டு வச்சிடணும். ஸோ நீங்கள் உட்காந்து படிக்கிற அந்த தேர்வோட எண்ணிக்கை மற்றும் எந்த எக்ஸாமோட நீங்கள் எடுத்து அந்த தேதி இல்லையா எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கான டைம் பிளான் போட்டு வச்சுக்கணும். எக்ஸாமுக்கு இப்போ மற்றவங்களை விட அதிக நேரம் ஒதுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். ஆனால் நீங்கள் இது ஈஸியாக இருக்கும், நம்ம டைம் ஷெட்யூல் போட்டுட்டோம் அப்படின்னா ஈஸியாக படிச்சிடலாம் அப்படின்றது மட்டும் கிடையாது. ஈஸியாகவும் படிக்கலாம், அதே நேரத்தில் அதை நம்ம ஃபாலோ பண்ணினா மட்டும்தான் அந்த டைம் ஷெட்யூல் நமக்கு கை கொடுக்கும். ஸோ செகண்ட் ஒன், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை பார்க்க சொல்லி, இது சும்மா ஒரு பேச்சுக்கு கிடையாது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம கற்றுக்கிறதுக்கும் செய்கிறதுக்கும் டைம் இப்போ கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணோம், இப்போ நம்ம 1 இயர் ஃபுல்லாகவே எல்லாமே படித்து முடிச்சிட்டோம். நம்ம இது படிக்காத லெசன்ஸு அப்படின்னு எதுவும் இருக்காது, எல்லாமே படித்து முடிச்சிட்டோம். இப்போ நமக்கு இந்த இருக்கக்கூடிய டைமில் நமக்கு என்ன தேவை அப்படின்னா ப்ராக்டிஸ் தான் தேவை. இதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நம்மளோட நேரத்தை அதிகமாக பயன்படுத்தணும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், நம்ம எக்ஸாமுக்கான சிலபஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கணும். ஒரு 5 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் அந்த மாதிரி இப்போ நிறையவே ஆன்லைன்லேயும் கிடைக்குது, இல்லை அப்படின்னா கூட புக் ஷாப்லேயும் இருக்குது. ஸோ அந்த கொஸ்டின் பேப்பர்லாம் வாங்கிட்டு அதில் இருக்கக்கூடிய 1 வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம கரெக்டாக அட்டன் பண்ணுறோமா அப்படின்னு பார்க்கணும். அதே மாதிரி 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் 10 மார்க்ஸ் இது எல்லாமே நம்ம கரெக்டாக படிச்சிருக்கோமா அப்படின்னு நம்மளை சரி பண்ணிக்கணும். ஸோ நம்ம எவ்வளோ கேள்விக்கு நம்ம ஆன்சர் பண்ண முடியும், ஒன்று ரிட்டன் டெஸ்ட்டாக எழுதி பார்க்கலாம், இல்லைனா யாராவது கொஸ்டின் கேட்க சொல்லி நம்ம ஆன்சர் பண்ணலாம். இந்த மாதிரி செஞ்சிட்டோன்னா நம்ம எந்த லெவலில் இருக்கோம், ஸோ நம்மளோட வெயிட்டேஜ் என்ன அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணிக்க முடியும். நம்மளோட எக்ஸாமுக்கு நம்ம எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது ஒரு அந்த சிலபஸ்லேருந்து, அதாவது யூனிட்ல இருந்தும் நமக்கு சில இம்பார்ட்டண்ட் ஹெட்டிங்ஸ் எல்லாம் இருக்கும். அதை எல்லாத்தையுமே நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். தேர்ட் ஒன் என்னென்னா, சிலபஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கணும். நம்ம சிலபஸ்க்கு தகுந்த மாதிரி ஸ்டடி பிளான் பண்ணிக்கணும். இப்போ ஷார்ட் டைமில் எப்படி அதிகமாக படிக்கிறது அப்படிங்கிறத நம்ம தான் அதை செலக்ட் பண்ணணும். ஸோ இது ஒரு நல்ல குறிப்பாக கூட இருக்கும். இப்போ நிறையா இப்போ எந்த யூனிட் எந்த சிலபஸ் எந்த டாப்பிக்லேருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் வருது, இதை நம்ம அட்டன் பண்ணோன்னா நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு இருக்கக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அதையெல்லாம் நல்லா படிச்சுக்கணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த சிலபஸில்
நிறைய ஃபார்முலாஸ் இருக்கலாம், ஒன் வேர்ட்ஸ் நிறைய வரலாம், இல்லை வந்து நிறைய சம்ஸ் வரலாம். ஸோ எதுக்கு அதிகமான வெயிட்டேஜ் இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம ஃபஸ்ட்டு நல்லா படிச்சிடணும். ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டமான சிலபஸாக இருந்தால் கூட நம்ம அதுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதில் வந்து முயற்சி பண்ணி நம்ம இதை எல்லாத்தையுமே நல்லா படித்து வச்சுக்கணும். ஸோ அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம கண்டிப்பாக மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 4th ஒன், படிக்கும்போது உங்களுக்கு தேவையான விஷயத்தை மட்டும் நம்ம வச்சுக்கணும். இப்போ பொதுவாகவே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் படிக்கும்போது என்ன பண்ணுவோம், நமக்கு தேவையில்லாத ஸ்மார்ட் ஃபோன் இல்லை லேப்டாப், டேப்லெட் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை எடுத்துகிட்டு போய் உட்காருவோம். ஸோ அது எதுவுமே நமக்கு தேவை கிடையாது இப்போது. ஏன்னா நமக்கு தேவை புக் அண்ட் கைட் அண்ட் கிளாஸ் ஒர்க் நோட், இது மட்டும் இருந்தாலே போதும் படிக்கிறதுக்கு. இது ஏன்னா எல்லாருமே நடத்தி முடிச்சிட்டாங்க. இனியும் உங்களுக்கு டவுட்ஸ் வர போகிறதில்ல. நான் டவுட்டு ஃபோனில் பார்த்துக்கிறேன், லேப்டாப்பில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இது கிடையாது. ஏன்னா இது எல்லாத்தையும் நம்ம ஒதுக்கி வச்சிடணும். நம்ம சின்ன ஒரு சம் புரியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் பார்ப்போம். ஸோ அடுத்தது கீழே அந்த யூடியூப்பில் பார்க்கும்போது கீழே வேறு ஏதாவது ஒன்று வரும். ஸோ அதையுமே பார்ப்போமே அப்படின்னு நமக்கு தோணும். இதெல்லாம் தேவையில்லாத நமக்கு நம்மளை டைவர்ட் பண்ணுறதுக்கான சில வழிகள். ஸோ அதனால் இதையெல்லாம் நவர்த்தி வச்சிடணும். தொடர்ந்து அது வந்து நம்மளை திசை திருப்புறதுக்கு தான் இதெல்லாமே இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். இதை எல்லாமே நம்ம தூரம் தள்ளி வச்சிடணும். ஏன்னா நம்மளோட கவனம் வந்து எந்த விதத்தையும் பாதிக்கக்கூடாது. ஏன்னா இதில் நமக்கான லாஸ்ட் டைம், நம்மளோட கோல்டன் டைம்னு கூட சொல்லலாம். இந்த நேரத்தை நம்ம வீணடிக்கக்கூடாது. நமக்கு தேவை நோட் புக்ஸ், ஹேண்ட் புக்ஸு, கைடு, இது மட்டும்தான். இப்போது நம்ம கொஸ்டின்ஸ் எழுதி பார்க்கணும் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இது எல்லாமே நம்ம வச்சுக்கலாம். ஸோ இதை தவிர வேறு எந்த பொருட்களும் நமக்கு படிக்கிறதுக்கு தேவையில்லை. நீங்கள் நல்ல அவேர்னஸாக இருந்து படிக்கணும் அப்படின்னா இந்த பொருட்களை நம்ம தூரமாக எக்ஸாம் முடிகிற வரைக்கும் இதை தொடவே கூடாது. அதை தொடாமல் ஓரமாக தள்ளி வச்சுட்டு நம்ம படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் 5th ஒன், மனப்பாடம் செய்கிறதுக்கு சில குறிப்பு வந்து பயன்படுத்தணும். இப்போ நம்மளோட கபோர்டில் இல்லை வாலில் எல்லாம் சில குறிப்பை வந்து எழுதி வச்சுக்கலாம். அதாவது முக்கியமான அந்த ஹிஸ்ட்ரியில் எல்லாம் இருக்கக்கூடிய முக்கியமான இயர் அண்ட் டேட்ஸ், ஃபார்முலாஸ், அப்புறம் நிமோனிக்ஸ், இந்த மாதிரி நிறைய எழுதி வச்சுக்கலாம். இப்போ எக்ஸாமுக்கு படிக்கும்போது நமக்கு வந்து கஷ்டமாக இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ், அப்புறம் சில முக்கியமான ட்ராயிங்கெல்லாம் இருக்கும், அதோட பார்ட்ஸ், இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு பேப்பரில் எழுதி நம்ம ஒட்டி வச்சுக்கலாம். கடினமாக இருக்கக்கூடிய அந்த பகுதிகளுக்கு ஃப்ளாஷ் கார்டு யூஸ் பண்ணி அந்த டிஃபிகல்ட்டான அந்த பார்ட்ஸை எல்லாத்தையுமே நம்ம மெமரைஸ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு இப்போது இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் படிக்கிறதுக்கு. படிக்கிறதுக்கு நம்ம இந்த பகுதி எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுட்டோம். அதாவது இப்போ ஒரு கலர் பேப்பர் மாதிரி இப்போ நிறைய இருக்குது இல்லையா, அதை எல்லாத்தையுமே ஒரு லெசனோட 1 வேர்டுக்கு இடையிலையும் நம்ம வச்சுட்டா கூட லாஸ்ட் மினிட்ஸில் நம்ம படிக்கிறதுக்கு அது ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியும் நம்ம ஃபாலோ பண்ணலாம். நெக்ஸ்ட்டு கோர் மெட்டீரியலில் அதிகமாக நம்ம கவனத்தை செலுத்தணும். இப்போ நம்ம கோர் மெட்டீரியல் மீன்ஸ் நமக்கு இப்போ நிறைய ப்ராக்டிக்கல்லாம் இருக்குது இல்லையா, அந்த ப்ராக்டிக்கலில் நிறைய ட்ராயிங் எல்லாம் எழுதணும், அதில் ஃபார்முலாஸ் எழுதணும், கோட்பாடு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அதில் வந்து மார்க்ஸ் வந்து நம்ம அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியும். அதாவது ப்ராக்டிக்கலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் மார்க் வாங்கிட்டோம் அப்படின்னா தியரியில் நம்ம ஈஸியாக மார்க் வாங்கிட முடியும். ஸோ அந்த ப்ராக்டிக்கலில் ஃபுல் மார்க் வாங்குறதுக்கு அதில் கொடுத்துருக்குற அந்த ஹெட்டிங்ஸு, கொட்டேஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள், இது எல்லாத்தையுமே நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னாக்கா 80% மேலே மார்க்கு நம்ம ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா நம்ம ப்ராக்டிக்கல் முடித்ததும் நம்ம தியரிக்கும் படிப்போம், அதாவது தியரிட்டிக்கல் எக்ஸாமுக்கும் படிப்போம். ஸோ அப்போ ஈஸியாக மார்க்ஸ் வாங்க முடியும். அதனால் அதுலேயும் நம்ம கவனம் செலுத்தணும். அதுக்கப்புறம் 7th ஒன், நம்ம படிக்கும்போது அடிக்கடி கேப் விடக்கூடாது. அதாவது சில பேர் என்ன பண்ணுவாங்க, இப்போ 1 hour படிக்கிறோம் அப்படின்னாக்கா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 45 minutes படிக்கலாம், ஒரு 10 minutes ரெஸ்ட் எடுக்கலாம், அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஆனால் அதை விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் படிக்கிறது, 5 நிமிஷம் ரெஸ்ட்டு, திரும்ப ஒரு 10 நிமிஷம் படிக்கிறது, 5 நிமிஷம் ரெஸ்ட், இப்படி எடுத்தோம் அப்படின்னாக்கா கேப் விடாமல் ஒரு 1 hour ஒன்ஸ் மட்டும் பிரேக் விட்டுக்கணும். அப்படி நம்ம படித்தோம் அப்படின்னா தான் நம்மளோட கவனத்தை தக்க வச்சுட்டு நம்ம ஈஸியாக படிக்க முடியும், நம்ம கவனம் சிதறாது. ஸோ இந்த மாதிரி படித்தோம் அப்படின்னா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான 8th பாயிண்ட், நம்ம நல்லா தூங்கி ஆரோக்கியமாக சாப்பிடணும். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம மனசில் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான அம்சம் என்னென்னா இந்த விஷயம்தான். நம்ம படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய டென்ஷனோடு இருப்போம். அப்போ நம்ம ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த மாட்டோம். எல்லாமே படித்து முடிச்சிருப்போம். ஆனால் நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் எக்ஸாம் போய் அட்டன் பண்ண முடியும். நம்ம இப்போ நல்லா 100% நம்ம படித்து முடிச்சிட்டோம், ஆனால் நம்ம ஹெல்த்து சரியில்லை அப்படின்னா எப்படி எக்ஸாம் எழுத முடியும்? எக்ஸாம் எழுதவே முடியாது. அப்போ என்ன பண்ணணும், எவ்வளோ தான் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்தாலும் நம்ம நல்ல ஃபுட் எடுத்துக்கணும். அதாவது காய்கறிகள், பழங்கள், பழச்சாறுகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எடுத்துக்கணும். பட் இதில்
கூலிங்கான ஐட்டம் ஐஸ்கிரீமோ இல்லை கூல்ட்ரிங்க்ஸ் இது எதுவுமே சாப்பிடக்கூடாது எக்ஸாம் வரைக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிவிட்டு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஜூஸஸ், ஃப்ரெஷ் ஜூஸ் அந்த மாதிரி எடுத்துக்கணும். ஆரோக்கியமான உணவுகளை நம்ம அது அதிகமாக எடுத்துக்கணும். ஸோ குறைந்தது 6லேருந்து 7 மணி நேரமாவது தூங்கணும். இது மட்டும் இல்லாமல் நம்ம படிக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி, எப்போதுமே படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி சின்ன சின்ன யோகா, அதாவது மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய சில யோகா மெடிடேஷன், ப்ரீத்திங் எக்ஸசைஸ். அதாவது ப்ரீத்திங் எக்ஸசைஸ் நம்ம மூச்சை உள்ளே இழுத்து வெளியில் விடும்போது நம்மளோட பிரெயின் நல்லா ஆக்டிவேட் ஆகும். ஸோ பிளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும். ஸோ அப்போ நம்ம படிக்கிற எந்த விஷயமும் நம்ம மைண்டை விட்டு வெளில போகாது. நமக்கு எக்ஸாமில் ஈஸியாக அதை ஆன்சர் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம மைண்டில் ஸ்டோர் ஆகிடும். ஸோ நம்ம இந்த பிரீத்திங் எக்ஸசைஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த பிரீத்திங் எக்ஸசைஸை மூச்சை இன்ஹேல் பண்ணி எக்ஸ்ஹேல் பண்ணோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக இப்போ ஒரு பலூனில் காற்றை ஊதும்போது நம்ம வயிறு எப்படி ஒப்பி வரும் அந்த மாதிரி இருக்கணும். நம்ம மூச்சை உள்ளே இழுக்கும்போது வயிறு வெளியில் வரணும், மூச்சை வெளியில் விடும்போது வயிறு உள்ளே போகணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அது கரெக்டான ப்ரீத்திங் பேட்டர்ன். ஸோ இதை நம்ம எந்த ஒரு லெசனை படிக்கிறதுக்கு முன்னாடியோ ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி இதை நம்ம செஞ்சுட்டு படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம படிக்கக்கூடிய லெசன் நமக்கு ஈஸியாக மெமரைஸ் ஆகும். ஸோ இதை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். முக்கியமாக ஜங்க் ஃபுட்டை அவாய்ட் பண்ணுங்கள். சுகர், ஜங்க் ஃபுட், அதுக்கப்புறம் காஃபின் இது எதுவுமே, அதாவது காஃபி, டீ இது எதுவுமே அதிகமாக சாப்பிடாதீங்க. நம்ம ரொம்ப நேரம் கண் விழித்து படிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் காஃபி குடிப்பாங்க, டீ குடிப்பாங்க. இதையெல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா இந்த பொருட்கள் நம்மளை ஆக்டிவேட்டாக இருக்க வைக்கும், சுறுசுறுப்பாக இருக்க வைக்கும் அப்படின்னு கிடையாது, நம்மளை சோர்வடைய வச்சிரும். நம்ம படிக்கும்போது நம்ம கவனம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நிறைய பேருக்கு இருக்கும் டீ குடித்தா தான் நான் ரொம்ப நேரம் படிப்பேன் அப்படின்னு இருக்கும். ஸோ அது டீனால் கிடையாது, நம்ம அந்த டைமில் நம்ம இந்த மாதிரி ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணனாலே நமக்கு டீனால் கிடைக்கிறத விட பல மடங்கு நமக்கு எனர்ஜி கிடைக்கும். ஸோ இதையெல்லாம் ஃபாலோ பண்ணி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும், அதாவது பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் மற்ற எக்ஸாம்ஸ் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸும் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு என்னோட விஷஸ். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.